ஒரு நாள் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டார், உலகத்திலேயே வலிமை மிக்கவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ஒரு மாணவர் எந்திரிச்சு தன்னை விட பலசாலியே ஆகிய ஒருத்தனை யார் ஜெயிக்கிறானோ அவனே வலிமை மிக்கவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னொருத்தன் எந்திரிச்சு வால் பயிற்சி, வில் பயிற்சி, வில் வித்தை இதில் எவன் ஜெயிக்கிறானோ அவனே வலிமையானவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னொருத்தன் எந்திரிச்சு புலி, கரடி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளை காட்டிற்கு சென்று தனியாக வேட்டையாடி ஜெயிக்கிறான் இல்லையா, அவனே வலிமையானவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ஆசிரியர் சொன்னார், இவர்களை காட்டிலும் வலிமையான ஒருவன் இருக்கிறான். யார் என்றால், எவன் ஒருவன் தனக்கு கோபம் வரும் பொழுது தன்னையே அடக்கி ஆகிறானோ அவனே உலகத்தில் மற்றவரை காட்டிலும் சிறந்த வலிமை மிக்கவன், பலசாலி என்றாராம். ஆகவே கோபம் ஒருவனுடைய குடியையே கெடுக்கும். நாம் கோபம் கொள்ளக்கூடாது.